வடசென்னை பகுதிகளில் கலர் ஜெராக்ஸ் 500 ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்தி ஏமாற்றும் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவது பொதுமக்கள் மற்றும் சிறு வியாபாரிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சில நாட்களுக்கு முன்பு திருவொற்றியூர் பகுதியில் குழந்தைகள் விளையாடும் போலி 500 ரூபாய் நோட்டை பயன்படுத்தி மாம்பழம் வாங்கிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது அதேபோன்ற மற்றொரு சம்பவம் எண்ணூர் பகுதியில் நடந்துள்ளது. சென்னை எண்ணூர் மார்க்கெட் பகுதியில் பெண் ஒருவர் காய்கறி மற்றும் பழங்கள் விற்பனை செய்து வருகிறார். நேற்று இரவு அவரது கடைக்கு வந்த சில சிறுவர்கள் பலாப்பழம் வாங்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் அவர்கள் 500 ரூபாய் நோட்டை கொடுத்து பொருட்கள் வாங்கியதுடன் அதற்கான மீதி பணத்தையும் பெற்றுக்கொண்டு அங்கிருந்து சென்றுள்ளனர். அப்போது கடை வைத்திருக்கும் பெண் விற்பனையில் பிஸியாக இருந்ததால் அந்த நோட்டை உடனடியாக சரிபார்க்க முடியவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து சிறிது நேரம் கழித்து அந்த 500 ரூபாய் நோட்டை எடுத்து பார்த்தபோது அது உண்மையான பணம் அல்ல என்பது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக அது கலர் ஜெராக்ஸ் எடுக்கப்பட்ட போலி 500 ரூபாய் நோட்டு என கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பெண் வியாபாரி மனவேதனையுடன் பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். அந்த வீடியோவில், நான் பலாப்பழம் வெட்டி கொண்டிருந்த போது சில சிறுவர்கள் வந்து பழம் வாங்கினர். அவர்கள் 500 ரூபாய் நோட்டை கொடுத்ததால் நம்பி மீதி பணத்தையும் கொடுத்தேன். ஆனால் அவர்கள் சென்ற பிறகு பார்த்தபோது அது கலர் ஜெராக்ஸ் நோட்டு என்பது தெரிய வந்தது என வேதனையுடன் தெரிவித்துள்ளார். தினசரி வருமானத்தை நம்பி வாழும் சிறு வியாபாரிகளிடம் இவ்வாறு ஏமாற்றும் சம்பவங்கள் நடைபெறுவது கவலை அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. பலரும் அந்த பெண் வியாபாரிக்கு ஆதரவு தெரிவித்து கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். மேலும் சிறுவர்களை பயன்படுத்தி இத்தகைய மோசடி சம்பவங்கள் நடைபெறுவது குறித்து பொதுமக்களும் கவலை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இரவு நேரங்களில் அதிக விற்பனை நடைபெறும் சந்தைகளில் இதுபோன்ற போலி நோட்டுகள் பரவ வாய்ப்பு இருப்பதால் வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. இதற்கிடையில் சில நாட்களுக்கு முன்பு திருவொற்றியூர் பகுதியில் குழந்தைகள் விளையாடும் 500 ரூபாய் நோட்டை கொடுத்து மாம்பழம் வாங்கிச் சென்ற சம்பவத்தில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதனால் வடசென்னை பகுதிகளில் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுவது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்த வேண்டும் என்றும் சிறு வியாபாரிகளை குறிவைத்து நடைபெறும் மோசடிகளை தடுக்க கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் எழுந்துள்ளன.